நீங்களும் நானும் அவரை அல்லது கிருபையை, அவர் செய்து முடித்ததை புரிந்து கொள்வது, அவரை சிலுவையில் செய்து முடித்ததை நீங்களும் நானும் புரிந்து கொள்வதுதான் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனாய் வெளிப்படும். மறுபடியும் சொல்கிறேன், புரிதல் புரிதல் புரிதல், ரொம்ப புரிதல். ரொம்ப புரிய உங்களுக்குள்ள ஒரு வேலை நடக்கிறது, அது வெளியே காணப்படும். ஆகவே புரிதல் 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 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? வசனத்தை மறக்க வைப்பது. வசனத்தை கேட்போம், ஆனால் அதை உடனே மறக்க வைப்பான். ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய வேலை என்ன தெரியுமா? நீங்கள் கேட்ட வசனத்தை, வாசித்த வசனத்தை ஏற்கனவே உங்கள் ஆவியில் இருக்கு, அதை அந்தந்த நேரத்தில், சரியான நேரத்தில் உங்கள் மனதிற்கு அல்லது ஞாபகத்திற்கு கொண்டு வருவது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஆகவே இங்கே நமக்கும் பிசாசுக்கும் போராட்டம் அல்ல. நல்லா கவனிங்க, நமக்கும் பிசாசுக்கும் போராட்டம் அல்ல. நம் சார்பிலே போராடுகிறவர் ஹோலி ஸ்பிரிட். என்ன பாச அப்படி சொல்கிறீங்க? வசனம் சொல்கிறேன், சத்ரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆனால் சரியான அர்த்தம், சத்ரு வரும்போது, பிசாசு உங்கள்கிட்ட வரும்போது ஆவியானவர் உங்கள் சார்பிலே கொடியேற்றுவார். இது உங்களுக்கும் நமக்கும் சாத்தானுக்கான போராட்டம் அல்ல. முதல்ல ஆவியானவரை சொன்னேன். ரெண்டாவது, இது கிறிஸ்துவுக்கும் பிசாசுக்கும் உள்ள போராட்டம். கிறிஸ்துவுக்கும், சொல்லுங்க வாயை திறந்து, பிசாசுக்கும் உள்ள போராட்டம். இந்த போராட்டம் ஏற்கனவே ஆதியாகமம் 3:15 சொல்லிட்டார். உனக்கும் ஸ்திரிக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார். ஆகவே அந்த வார், இயேசுவுக்கும் பிசாசுக்கும் உள்ள அந்த யுத்தத்தில் இயேசு ஜெயிச்சிட்டார் இல்லையா? என்னங்க சொல்லுங்க, இயேசு ஜெயிச்சிட்டாருங்க. ஆகவே நீங்கள் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தா, எப்பா யுத்தம் கர்த்தருடையது இருந்தால் அடிக்கடி அந்த பிரச்சனை வந்தப்போலாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசி சொன்னாங்க, யுத்தம் கர்த்தருடையது. அங்கே யுத்தம் தேவன் செய்தார், ஆனால் சிலுவையிலே உங்களுக்காய் எனக்காய் இயேசு யுத்தம் செய்து அவன் தலையை நசுக்கி சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, ஓப்பன் ஷோ, எல்லாரும் காண்கிற அளவில் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆகவே இந்த நியூ கவர்னன்ட் அல்லது இப்போ பேசப்படுகிற அந்த வெளிச்சம்தான் புரிய 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 நீங்கள் எப்படி தான் இருப்பீங்க? ஆத்துமாவில் இளைப்பாறுதலில் இருக்கும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். போன வாரம் பேச 4 ராஜரீக வாழ்வில் ஒன்றை சொன்னேன். இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராய் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியருடைய வேண்டுதலில் அவர் எல்லா பகுதியிலும் உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறார். இந்த வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா பகுதியிலும் உங்களை குறித்த தனிப்பட்ட தீர்மானம் அறிந்தவராய் உங்களுக்காக இயேசு பிரதான ஆசாரிய வேண்டுதல் செய்கிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், அவருடைய வேண்டுதலுக்குள்ளே நீங்கள் 100%, அதாவது சரியாய் சொன்னால் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார்.